ஆணவத்தோடு அத்துவிதமாக இருக்கிறான், கண்மத்தோடு அத்துவிதமாக இருக்கிறான், மாயோடு அத்துவிதமாக இருக்கிறான், தன் திருவருளோடு தாதான்மியமாக இருக்கிறான். சரிங்களா? இப்போ எதுக்கு இலக்கணம் சொல்லிட்டார்? இப்போ திரோதான சக்திக்கு இலக்கணம் சொல்லப்பட்டது, ஆணவத்திற்கு இலக்கணம் சொல்லப்பட்டது, கண்மத்திற்கு இலக்கணம். இது பிரமாணம், இலக்கணம் இல்லை, பிரமாணம். சரிங்களா? திரோதானத்துக்கு பிரமாணம், கண்மத்துக்கு பிரமாணம், ஆணவத்துக்கு பிரமாணம், மாயைக்கு பிரமாணம். எனவே ரெண்டாம் நூற்பா பாசத்துக்கு பிரமாணம், பாசத்துக்கு பிரமாணம். மூணாவது நூற்பா பசுவுக்கு பிரமாணம். ஆன்மா என்ற ஒன்று உண்டு. முதல்ல இறைவன் உண்டுன்னு சொல்லியாச்சு, ரெண்டு பாசம் உண்டுன்னு சொல்லியாச்சு, மூணாவது பசு என்ற ஒன்று உண்டு. அது எப்படி? சூனியத்திற்கு வேறாய், தூள தேகத்திற்கு வேறாய், ஐம்பொறிகட்கு வேறாய், சூக்கும தேகத்திற்கு வேறாய், பிராணனுக்கு வேறாய், பிரம்மத்திற்கு வேறாய், இவற்றினுடைய கூட்டத்திற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு. சரிங்களா? பிரமாணம் முடிஞ்சுதா? இப்போ மூணு நூற்பால மூணு பொருளுக்கு என்ன செஞ்சாச்சு? பிரமாணம் சொல்லியாச்சு. ஒன்று பதி, ரெண்டு பாசம், மூணு பசு. இப்போ என்ன சொல்லணும்? இலக்கணம் சொல்லணும். இலக்கணம் சொல்லுகிற போது எப்படி சொல்றாரு? அப்படியே ரிவேர்ஸில் சொல்றார். பசு, பாசம், பதி, இப்படி சொல்றார். சரிங்களா? 1 2 3 திருப்பி 4 5 6ங்கிறத இப்படி சொல்றார். இப்படி ஏன் சொல்லணும்? இப்படி ஏன் சொல்லணும் என்று சொன்னால், பிரமாணம் சொன்னதுக்கு அப்புறம் இலக்கணம் சொல்லணும். பிரமாணம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்? இலக்கணம் சொல்லணும். இதில் ஆன்மாவுக்கு பிரமாணம் சொல்லியாச்சா இல்லையா? ஆன்மாவுக்கு பிரமாணம் சொல்லியாச்சு. அந்த பிரமாணத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும்? இலக்கணம் சொல்லணும். ஏன் இதே மாதிரி சொல்லலாமே? பதி பசு பாசம் சொல்லலாம்ல, இலக்கணம் அப்படியே அதே வரிசையில் சொல்லலாம்ல. பதிக்கு முதல்ல, பாசத்துக்கு ரெண்டாவது, பசுவுக்கு மூணாவதுன்னு சொல்லாமல் இல்லையா? சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் இப்படி சொல்கிறாருன்னா, இதில் இந்த இலக்கணத்தில் எஞ்சி நிற்கின்ற செய்திகள் உண்டு. இந்த மூணுல இப்போ எத்தனை சொல்லிட்டார்? 7 சொன்னாரா இல்லையா? 7 ஏதுக்கள் கொண்டு இவற்றுக்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு சொன்னாரா இல்லையா? இதில் இன்னும் எஞ்சி நிற்கின்ற செய்தி உண்டு. அது என்னது? அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஏன் அதை இங்கேயே சொல்லியிருக்கலாமே? அந்த கரணத்திற்கு வேறாய் ஆன்மா உண்டு அப்படின்னு எங்கே சொல்லலாம்? இந்த 7ஓட 1 8 சொல்லாமா இல்லையா? சொன்னால் நம்ம கேட்கவா போகிறோம்? கேட்போமா? கேட்க போகிறதில்ல. சரி சொல்லுங்க, கேட்டுக்கிறேங்க அப்படின்னு தான் கேட்க போகிறோம். ஆனால் ஏன் அங்கே சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லும் போத, ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லணுமா இல்லையா? அடுத்தது இப்போ பிரமாணம் சொல்லியாச்சு. இப்போ 8 சொல்லியாச்சுன்னு வச்சுங்க, 7 + 1 இங்கே என்ன சொல்லியாச்சு? அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்றுன்னு சொல்லியாச்சு. அந்த கரணங்களுக்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு சொல்லியாச்சு வச்சுக்கங்க. மெய்கண்டார் அப்படி சொல்லிட்டார். சரியா? திருப்பி அடுத்து என்ன சொல்லுவார்? பதிக்கு இலக்கணம், பசுக்கு இலக்கணம், பாசத்துக்கு இலக்கணம் சொல்லுவாரா இல்லையா? திருப்பி இந்த வரிசையில் அப்படி தானே சொல்லுவார். அப்படி சொல்லும் போத இப்போ இந்த பசுவுக்கு இலக்கணம் சொல்லணுமா இல்லையா? இலக்கணம் சொல்லுகிற போது திருப்பியும் அந்த கரணத்தை தொடணும். ஏன்னா ஆணவ மலத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கு, அவத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கு. ஆணவ மலத்தையும் அவத்தையும் பேசணும்னா கூடவே எதை பேசணும்? அந்த கரணத்தையும் பேசணும். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு தடவை அந்த கரணத்தை சொல்லி மீள ஒரு முறை என்ன செய்யணும்? அந்த கரணத்தை சொல்லணும். சொன்னாதான் என்ன ஆகும்? ஆணவ மலமும் அவத்தையும் விளங்கும். அப்போ 2 முறை சொன்னால் என்ன ஆயிரும்? கூறியது கூறல் குற்றம், கூறியது கூறல் குற்றம். எனவே என்ன செஞ்சிட்டாரு? அதை கொஞ்சம்
மாட்டெறிந்து உரைத்தல். இதுக்கு என்ன பேருங்க? மாட்டெறிந்து உரைத்தல். கொக்கி போடுறது. மாட்டெறிந்து உரைத்தல். ரயில் போட்டியில் ஒரு 2வது போட்டியும் 3வது போட்டியும் ஒரு கொக்கி போட்டு ஜாயின் பண்ணி விட்றாங்களா இல்லையா? அது மாதிரி 2வது நூற்பாவையும் 3வது நூற்பாவையும் 4வது நூற்பாவை என்ன செய்கிறாரு? ஒரு கொக்கி போட்டு சேர்த்தி விட்டுட்டார். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இங்கே பிரமாணம் முற்று பெறவில்லை. பிரமாணத்தை சொல்லும் போதே இலக்கணத்தையும் கூடவே சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே நிரல் நிறையாக சொன்னார். நிரல் நிறைன்னு என்னதுங்க? 1 2 3 3 2 1 அப்படி சொன்னால் நிரல் நிறைன்னு பேர். இலக்கணத்தில் நிரல் நிறைன்னு பேர். அந்த நிரல் நிறை என்கின்ற வகையில் முதல்ல என்ன செய்கிறாரு? பசுவுக்கு இலக்கணம் கூறுகிறார். இதை காப்புச்செய்யுள் நடத்தும் போத இதை உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. காப்புச்செய்யுள். கல்லால் நிழல் மலை வில்லார். இப்போ என்ன செய்கிறாரு? மலைவு இல்லார்னு வரணும். ஆனால் என்ன செய்கிறாரு? மலை வில்லார்னு இங்கே எழுதுறாரு. காப்பு செய்யல. மங்கள வாழ்த்து. சாரி, மங்கள வாழ்த்துல இது பாருங்க, 1 2 3 மலை வில்லார். இதுக்கு மாட்டெறிந்து உரைத்தார். இது ஒவ்வொரு சொல்லும் ஒரு நூற்பாவை குறிக்கிறது. மங்கள வாழ்த்துல காப்பு செய்யல 4 வரி, ஒவ்வொன்றிலையும் 3 சொல்லு, 4 வரி 4 இயல். 4 வரி 4 இயல். ஒவ்வொன்றிலும் இருக்கிற 3 சொல்லு 3 நூற்பா. சரிங்களா? நம்ம 12 நூற்பா. அதில் 3வது நூற்பாவையும் 4வது நூற்பாவையும் சேர்த்தி சொல்கிறார். மலைவு அப்படின்னு போட்டு இங்கே இல்லாருன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லக்கூடாது தம்பி, 2 ஒன்று தான். 2 சேர்த்தி படி அப்படிங்கிறத கொண்டு போய் பாட்டில் வச்சுட்டார். இது உங்களுக்கு மங்கள வாழ்த்து நடத்தும் போதே சொல்லிச்சு. சரிங்களா? அப்போ புரிஞ்சிருக்குமா தெரியாது. இப்போ நினைவுபடுத்திக்கங்க. 3வது நூற்பாவும் 4வது நூற்பாவும் எப்படி இருக்குதுங்க? ஒன்றாதான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4வது நூற்பாவை போட்டுட்டு அதுக்கு சூத்திர கருத்து இருக்கா இல்லையா? முதல்ல நூற்பா பார்த்துங்க. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்றே அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்தே என்பது சூத்திரம் எண்ணுதலிற்றோ எனின் இதுவும் அது. அவ்வளோதான். அப்படின்னு என்னது? இதுவும் என்னது? இந்த நூற்பா அது 3ஆம் நூற்பா. 3ஆம் நூற்பா என்ன சொல்லுதோ அதைத்தான் 4வது நூற்பாவும் சொல்லுது. 3ஆம் நூற்பா என்ன சொல்லுது? ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று. 4வது நூற்பா ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று. அப்போ ஒரே கருத்தில் 2 வரலாமா? இலக்கணம் என்பது பொதுவாக சொல்லுதல், சிறப்பாக சொல்லுதல். பொதுவாக சொல்லுதல் என்பது என்னது? 3வது நூற்பால சொல்றது பொதுவாக சொல்றது இல்லைங்களா? அது என்னது? பிரமாணம். பொதுவாக சொன்னால் பிரமாணம், சிறப்பாக சொன்னால் இலக்கணம். இப்போ ஆன்ம பிரகாசத்தையே 2, பொது சிறப்பு. பொது என்பது பிரமாணம், சிறப்பு என்பது இலக்கணம். 3வது நூற்பா பிரமாணம், 4வது நூற்பா இலக்கணம். சரிங்களா? சரி. இப்படி 4வது நூற்பாவை பசுவுக்கு இலக்கணம் செய்கிறார். நூற்பா பாருங்க. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசியைப்பு நின்று அஞ்சவத்தைத்தே என்பது.
இப்போ போன நூற்பால 7 பிரமாணங்களால் ஆன்மா உண்டுன்னு சொன்னமா இல்லையா? 7 பிரமாணம் என்னது? 7 ஏது சொல்லி 7 சொல்லியாச்சு. எனவே இவற்றிற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆன்மா ஒரேபடியாய் அறியாது. எப்படி அறியுது? ஒன்றொன்னா அறியுது. அப்போ ஒன்றா இதுக்கு அறிய முடியாது. அப்புறம் ஐம்புலனை அறிந்தும் ஒடுக்கத்து அறிந்தும் உண்டிவினையின்றி அறிந்தும் உணர்த்த உணர்ந்தோனும் என்று அவத்தைப்படுதலுக்கு காரணம் என்ன? ஆன்மா சொல்லியாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? தூங்குற போது முதலாளி இருந்தால் தொழிலாளி எப்படியா போவான். எனவே பிராணன் ஆன்மா கிடையாது அப்படின்னு அவனை மறுத்தாச்சு. அப்போ ஆன்மா என்ற ஒன்று இதுக்கு வேற இருந்தாலும் அது இருக்கிற போது கருவியெல்லாம் போயிடுது. போகுதா இல்லையா? போகுதானே? அப்போ ஆன்மா அவத்தைப்பட்டு அறிகிறது என்று சொன்னால் அந்த அவத்தைக்கு காரணம் என்ன? அவத்தைக்கு காரணம் என்ன என்கின்ற கேள்விக்கு விடையாக என்ன செய்கிறாரு? இங்க இந்த நூற்பாவை செய்கிறார். எனவே இந்த ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று. இந்த ஆன்மா அந்த கரணங்களாகிய, அந்த கரணம் எது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4. இந்த 4 என்ன கிடையாது? ஆன்மா கிடையாது. ஒன்றுமன்று. ஒன்றன்று அல்ல, ஒன்றுமன்று. ஒன்றுமன்று என்பதற்கு ஒன்றன்று என்பதற்கு என்ன வேறுபாடு? 4ம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எது? மனமும் கிடையாது, சித்தமும் கிடையாது, புத்தியும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது. எனவே ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்றுமன்று. அது எதனால்? அப்போ இந்த அந்த கரணங்கள் எதுக்கு கூட்டப்படணும்? அமைச்சு அரசு ஏய்ப்ப. அமைச்சு அரசு ஏய்ப்ப. ஒரு அரசனுக்கு தளபதி, மந்திரி என்று ஏறால் துணை இருக்கும் இல்லைங்களா? ஒரு அரசர் ஒரு ஆட்சி நடத்தணும்னா அவரே போய் செய்வாரா? அவருக்கு என்ன இருப்பாங்க? பல அமைச்சர் இருப்பாங்க, பல படைத்தளபதிகள் இருப்பாங்க, சேனாதிபதி இருப்பாங்க, காலால் படை, தேர்ப்படை, இப்படி எல்லாம் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து தான் என்னது அங்கே ஆட்சி நடக்கும். ஆனால் அரசர் இவர் தான். இவருடைய ஆணை வழி அவையெல்லாம் என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்போ நீ ராஜா தானே, உனக்கு எதுக்கு இத்தனை நாள்? அப்படி கேட்கக்கூடாது, அப்படியே கேட்கக்கூடாது. அப்போது அரசனுக்கு சூழ்ச்சி துணைவர். சூழ்ச்சி துணைவர்னா அறிவு விளங்குவதற்கு துணை செய்யக்கூடியவங்க. துணை செய்யக்கூடியவர்கள் பலர் இருப்பது போல ஆன்மாவின் அறிவு விளக்கத்திற்கு அந்த கரணமாகிய சூழ்ச்சி துணைவர்கள் துணை வேண்டப்படுவது. அமைச்சர் இல்லாமல் ராஜா என்ன செய்ய மாட்டார்? இயங்க மாட்டார். இயங்கணும்னா அமைச்சரை வச்சிருப்பார். ஏன்னா ராஜாவே போய் என்ன செய்ய முடியாது? எல்லாத்தையும் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எனவே அரசனுக்கு அமைச்சர்கள் போல ஆன்மாவுக்கு அந்த கரணங்கள், ஆன்மாவுக்கு அந்த கரணங்கள். எனவே அது ஆன்மாவுக்கு கூட்டப்படுவது யாரால? இறைவனால் கூட்டப்படுகிறது. சரி, அப்படி இந்த ஆன்மாவுக்கு கருவிகள் கூட்டப்பட்டாலும் கூட இது என்ன செய்யுது? அவங்க அதான் கூட்டியாச்சே, பார்க்க வேண்டியதானா? எப்படி பார்க்குது? ஒன்றை அறிகிறது, ஒன்றொன்றை. அதுக்கு இன்னும் பதில் வரலைங்களே. இவர் ராஜாவுக்கு எல்லாம் வந்தாச்சு, ராஜா அப்புறம் என்ன செய்யணும்? அதான் கூட்டியாச்சே, பார்க்க வேண்டியதானா? அது எப்படி பார்க்கறது? பார்க்குற மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதா இல்லையா? அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சகசமலம். அது காரணம் சகசமலம். ஆன்மாவின் அறிவை அனாதியே பந்தித்திருக்கிற ஆணவம் என்கின்ற சகசமலம், சகஜம், சகஜம் என்பது என்றும் உள்ளது. ஆன்மாவின் அறிவை ஆணவமலம் எப்போ பற்றியது? அனாதியே பற்றியதுன்னு சொல்லக்கூடாது. பற்றியதுன்னு சொன்னாவே என்ன வந்துருச்சு? ஒரு டைம் லிமிட் வருது. அனாதியே ஆணவமலத்தால் ஆன்மாவின் அறிவு மறைக்கப்பட்டிருந்தது. என்னைக்கு ஆன்மா இருந்ததோ அன்னைக்கு ஆன்மாவுக்கு அறிவு உண்டு. என்னைக்கு அறிவு இருந்ததோ அன்னைக்கு அது எப்படி இருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது. அதனால் அது என்ன மலம்? சகஜ மலம், சகச மலம். ஏனைய இருமலங்களும்
ஆகுந்துக மலம் இடையிலே வந்தது, கண்மமும் மாயையும் இடையிலே வந்தது. ஆணவ மலம் என்றும் உள்ளது. ஆணவ மலம் என்று இருப்பதினால கருவிகள் வழி அறிவை கூட்டினாலும் இது மறந்து மறந்து அறியும், ஒன்றொன்றாய் அறியும், அப்புறம் விட்டு விட்டு அறியும், அவத்தைப்பட்டு அறியும். எனவே சகசமலத்து உணராது, சகசமலத்தினால் அது அறிவின்றி நிற்க. அவை சந்தித்தது, அவை சந்தித்தது. அப்படி ஆன்மா சகசமலத்தில் அறியாமையில் கிடக்கின்ற நிலையில் இந்த கருவிகளெல்லாம் ஆன்மாவை வந்து சந்தித்தது. சந்தித்ததுன்னு என்னது? ஒவ்வொன்றா கூடுது. எப்போ எப்போ கூடுது? மூலாதாரத்தில் கிடக்கும். மூலாதாரத்தில் கிடக்கும். கிடக்கிற போது என்ன செய்யுது? ஒவ்வொரு கருவியாக வந்து கூடும், ஒரு வரியாக வந்து கூடும். கூடுன உடனே இதுக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் தெளியும். இன்னும் 2 பேர் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளியும். இன்னும் 25 ஆயிட்டா பரவாயில்லப்பா, ஏதோ வந்துட்ட மாட்ட தான் தெரியுது, வகுப்பில் தான் உட்காந்துருப்ப மாட்டிருக்குது, ஏதோ சத்தம் கேட்குது. 35 தெரியுறாரு, வாத்தியார் தெரியுறாரு. 96 என்ன நூற்பா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சந்திக்கிறது கருவிகள் என்ன செய்கிறதுங்க? ஆன்மாக்களோடு ஆன்மாவினோடு என்ன செய்யுது? ஒவ்வொன்றா கூடுது. எதற்கு? அறிவு விளங்குவதற்கு. எனவே அவை சந்தித்தது நின்று, சந்தித்தது நின்று. 5 அவத்தைத்தே. இதற்கு என்ன பேரு? 5 அவத்தை என்று பெயர். 5 அவத்தை என்று பெயர். எனவே அந்த கரணங்கள் ஆன்மா அன்று. அவை அறியாமையிலே கிடப்பதற்கு காரணம் சகசமலம். அந்த சகசமலத்தில் கிடக்கிற ஆன்மாக்களுக்கு கருவிகள் ஒவ்வொன்றாய் கூட்டப்படும். அப்படி கூட்டப்பட்டு இது அறிவு விளங்குனா அதுக்கு என்ன பேர்? அவத்தைன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? அவத்தைன்னு பேர். அப்போ மேலாள் அவத்தை, கீழாள் அவத்தை. கருவி கூடுனா கீழே இருந்து மேலே வரும், கருவி பிரிஞ்சுதுன்னா மேலே இருந்து கீழே போகும். இதுதான் ஆன்மாவுக்கு இலக்கணம். அவத்தைப்பட்டு அறிவது ஆன்மாவின் இலக்கணம். ஆன்மாவுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா, அவத்தைப்பட்டு அறிவது ஆன்மா, அவத்தைப்பட்டு அறிவது ஆன்மா. இது பொது இலக்கணம். இந்த இலக்கணம் என்னது? பொது இலக்கணம். அப்ப சிறப்பு இலக்கணம் ஒன்று இருக்குமா இல்லையா? ஆன்மாவுக்கு சிறப்பு இலக்கணம் எது? யாராவது இலக்கணம்? சார்தலின் வண்ணமாதல். ஆன்மாவினுடைய சிறப்பு இலக்கணம் சார்தலின் வண்ணமாதல். எதை சார்ந்து நிற்கிறதோ அதுவாய் நிற்கும், அதுவாய் நிற்கும். எனவே பொது இலக்கணம் அவத்தைப்பட்டு அறிவது, சிறப்பு இலக்கணம் சார்தலின் வண்ணம். அது 7ஆம் நூற்பால சொல்றாரு. சார்தலின் வண்ணமாதல்ங்கிறது 7ஆம் நூற்பால சொல்றாரு. எனவே இந்த ஆன்மா கருவிகளோடு கூடி அறியும் என்று சொல்லுகிறார். சரி, இது 3 அதிகரணங்களை உடையது. முதல் அதிகரணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று, அவை சந்தித்தது ஆன்மா. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று, அவை சந்தித்தது ஆன்மா. மேற்கோள்: ஈண்டு இவ்வான்மாவாவது அந்த கரணங்களாய் உள்ள மனோபுத்தி அகங்கார சித்தங்களில் ஒன்றன்று என்றது. ஆன்மா மனமுமன்று, புத்தியுமன்று, சித்தமுமன்று, அகங்காரமும் அன்று. அந்த கரணங்கள் ஆன்மா அன்று. இது மேற்கோள், இது மேற்கோள். இதற்கு ஏது என்ன செய்கிறாரு? அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். ஏற்கனவே ஒரு பிரகாசத்தை பார்த்தோம். எங்க பார்த்தோம்? கருத்துறையில் பார்த்தோமா இல்லையா? அங்க என்ன பார்த்தோம்? அங்க என்ன பிரகாசத்தை பார்த்தோம்? ஆன்ம பிரகாசம். அங்க என்ன சொன்னாரு? ஆன்ம பிரகாசம். அங்க பிரகாசம் என்பதற்கு இலக்கணம், அங்கே பிரகாசம் என்பதற்கு இலக்கணம். சரி, இங்கே
அவைதான் எவைதான்? அவைதான் அந்த கரணங்கள். அவைதான் என்பது அந்த கரணங்கள். பிரகாசமாய் நின்ற அறிவுடையன போல நின்ற, அறிவு இருக்கிற மாதிரி தெரியும். பிரகாசமாய் நின்றேன்னு அறிவுடையன போல தோன்றும். சரிங்களா? உண்மையில் அப்பிரகாசம், அறிவில்லாதது. அறிவுடையன போல தோன்றினாலும் உண்மையிலே அவையும் சடமே. எவை? அந்த கரணங்கள். ஏன்னா நாம் படிக்கும்போதே பார்க்குறோம், மனம் என்ன செய்யும்? போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், ஆங்காரம் துணிந்து எழும், சித்தம் சிந்திக்கும், அல்ல சிந்தித்து அழுந்தும், சிந்தித்து அழுந்தும். இது அறிவு இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? போய் பற்றணும்னா அப்பா இதை போய் பார்ப்பா அப்படின்னு நம்ம யாரை அனுப்புவோம்? இல்லையா? போய் அது என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு யாரை அனுப்பலாம்? இந்த டேபிளை போய் எப்பா அது யாருன்னு போய் பார்த்து வா அப்படின்னு அனுப்ப முடியுமா? அறிவு இருக்கிற ஆளை தானே போய் அதானே போய் பற்றோம். போய் பற்றணும்னா என்ன வேணும்? அறிவு வேணுமா இல்லையா? நிச்சயிக்கணும். இதுவா அதுவா, இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா நிச்சயிக்கணும். இதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும் இல்லைங்களா? அப்புறம் செஞ்சிட வேண்டியதுதான், என்ன ஆனாலும் சரி செஞ்சிட வேண்டியதான். துணிந்து எழணுமா இல்லையா? அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அப்புறம் அதில் அழுந்தி ஆஹா ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு அதில் அழுந்தணுமா இல்லையா? இப்போ இதுக்கு என்ன வேணும்? ஏன் உனக்கு மனசாட்சி இருக்கா? கேட்குறமா இல்லையா? மனசாட்சி இருக்கா? சித்தம் கலங்கி போச்சா? கேட்குறமா இல்லையா? அப்போ அதெல்லாம் என்னது? அறிவுடைய பொருள் போல தானே இருக்கிறது, இருக்கா இல்லையா? அப்போது அது பார்ப்பதற்கு அறிவுடையன போல தோன்றும். ஆனால் ஆராய்ந்து பார்த்தா அதுவும் மாயாகாரியந்தான், அதுவும் மாயாகாரியந்தான். அப்போ அதுக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது, அறிவே கிடையாது. சரி, அப்போ முதல்ல சொன்னீங்களே என்னது? மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும். அப்போ அது சடமாக இருந்தாலும் ஆன்மாவோடு கூடினால் அது அறிவுடையது போல தெரியும். ஆன்மா இல்லைன்னா அது ஒன்றும் செய்யாது, சும்மா தான் கிடக்கும். இப்போ ஒரு கால்குலேட்டர் இருக்கு, சரிங்களா? 1000 × 1000ன்னா படான்னு பதில் சொல்லுது. நம்ம கூட 1 0 2 0 3 0 எண்ணுவோம். அட்டேப்பா நம்மளை விட கால்குலேட்டருக்கு பயங்கர அறிவுடா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது கணக்கு போகிறதுக்கு ஒரு கருவி, அவ்வளோதான். அதுக்கு இயக்கிறதுக்கு ஒரு ஆள் அடிச்சிங்கன்னா பதில் சொல்லும். ஆனால் அதுக்காக அது என்ன ஆயிடாது? அறிவுடையது. இனிமேல் கணக்கு போல வேண்டாம், கால்குலேட்டர் கொண்டு அந்த பெஞ்சில் வச்சிரு அப்படி வச்சிடலாமா? வைக்க முடியாது இல்லையா? அப்போ அறிவுடையன போல தோன்றும், ஆனால் உண்மையில் என்ன கிடையாது? அறிவுடையது அல்ல, அறிவுடையது அல்ல. கீழே இருக்கிற கருவியை நோக்க அது அறிவுடையது. கண்ணை நோக்க, காதை நோக்க, மூக்கை நோக்க இது எப்படி இருக்கு? அறிவுடையது மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில் ஆராய்ச்சி பார்த்தா என்ன கிடையாது இல்லைங்களா? நம்ம சொல்கிறோமா இல்லைங்களா? நல்லா படிக்கிற ஒரு ஆள், நல்லா படிக்கிற ஒரு ஆள் எது வரைக்கும்? அவரை விட கீழே இருக்கிறவன் 4 பேர் இருக்கிற வரைக்கும் இவர் நல்லா படிக்கிறார். இவரை விட படிக்கிற ஆள் 4 பேர் வந்துட்டானா இவன் சுமாரான ஆள் ஆயிடுவான். புரியுதுங்களா? வேற காலேஜுக்கு போனாவா? அதான் நமக்கு கீழே ஆள் இருக்கிற போது நம்ம எப்படி தெரியும்? அறிவுடையது போல தெரியும். எல்லாம் அறிவாளியாக இருக்கிற இடத்துக்கு போனா என்னையா வாயே தரக்கூடாதாட்டிருக்குது அப்படின்னு ஆயிருதா இல்லையா? அப்போ பிரகாசமாய் நின்ற அறிவுடையன போல தோன்றி உண்மையில் அப்பிரகாசம், அவை அறிவுடையன அல்ல. அது சித்து பொருள் போல தோன்றினாலும் உண்மையில் அது என்னது? சடப்பொருள் தான், சட பொருள் தான் என்பதை இங்கே காட்டுகிறார். சரி, வெண்பா மனமாதியால் உணர்தல்
மண்ணு புலன்கள். மனமாதி மண்புலனின் அல்லன் மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல் அதனில் உதிக்கும் கடல் திரையே ஒத்து. மனம் ஆதியால் உணர்தல். மனம் முதலாகிய கருவி. மனம் ஆதியால் என்னதுங்க? மனம் முதலாகிய கருவி என்னது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவற்றால் உணர்தல். ஆகியவற்றால் உணர்தல். எதை உணர்கிறது? மண்ணு புலன்கள். புலன்களை உணர்கிறது. புலன் எது? சப்தரூப பரிச கந்தம் இல்லைங்களா? 5 பொறிகள் வழியாக அறிகிற விடயம். 5 பொறிகள் வழியாக அறிகிற விடயம். அந்த விடயத்தை எது அறிகிறது? மனம் அறிகிறது. மனம் முதலாகிய கருவிகள் அறிகிறது. மனம் எதை அறியும்? கண்ணு எதை பற்றி நிற்கிறதோ அதை அறியும். காது எதை அறிகிறதோ அதை அறியும். அந்த 5 பொறி வழியா ஒரு இன்புட் வருதா இல்லையா? உள்ள வருதா இல்லையா? அதை தான் அறிகிறது. எனவே மண்ணு புலன்களை மனமாதியால் உணர்தல். மனம் முதலாகி கருவிகளை, இந்த ஞானேந்திரியங்கள் வழியாக வருகிற விடயங்களை எது உணர்கிறது? மனம் முதலாகிய கருவிகள் உணர்கிறது. மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல். இங்கே உள்ளம் என்பது புத்தி. உள்ளம் என்பது புத்தி. மனமேல் உதித்த ஒன்றை, மனம் பற்றிய விடயத்தை, மனம் பற்றிய விடயத்தை என்ன செய்யும்? புத்தி அறியும். புத்தி அறியும். இப்போ மனம் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், ஆங்காரம் துணிந்தெழும், சித்தம் அழுந்தும். சரிங்களா? அது எது போலன்னா கடல் திரையே ஒத்து. கடல் திரையே ஒத்து அப்படின்னு என்னது? திரைன்னு என்னது? அலை. ஒரு கடல்ல நடுக்கடல் இருந்து ஒரு அலை என்ன ஆகும்? அப்படி எழும்பி அப்படியே எங்கே வரும்? கரைக்கு வந்து சேரும். உடனே பின்னாடி என்ன வரும்? இன்னொரு அலை வரும். அடுத்தடுத்த வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கடல் நடுக்கடலிலே தோன்றுகிற அலை கரை வந்து சேருவது போல அது எப்படி வரும்? தொடர்ச்சியா 1 2 3ன்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஆன்மாவுக்கு விடயங்கள் எப்படி வரும்? வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக விடயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா கண்ணு ஒன்றை பிடிச்சி உள்ள கொடுக்கும். உடனே என்ன செய்யும்? இரு இதை கொஞ்சம் கேளு அப்படின்னு என்ன செய்யும்? காது ஒரு சத்தத்தை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தது என்ன செய்யும்? மூக்கு, இதோ வாசம் வருது, டீ வந்துருச்சாட்டிருக்குது அப்படின்னு மூக்கு உடனே என்ன செய்யும்? அப்படியே டீ பக்கம் திரும்பும். உடனே என்ன செய்யும்? நாக்கு அப்படியே டைம் ஆச்சு, டீயை குடித்தாதான் கிருன்னு இருக்கு, குடித்தாதான் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும் இல்லையா? 5 பொறிகளை என்ன செய்யுது? உன்னை பிடிச்சி உள்ளே கொடுத்த உடனே அடுத்த விடயம் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாய் ஒன்றன் பின் ஒன்றாய் வரும். இப்போ மனம் பற்றிய உடனே என்ன செய்யுங்க? மனதோட வேலை என்னது? வாங்கியாச்சு, கண்ணு வழியா உன்னை பிடிச்சி வாங்கின உடனே இது வேலை என்னது? எப்போ புத்தி தாப்புரு ஏதோ கண்ணு பார்த்துருக்குது, இது என்னன்னு பாரு அப்படின்னு புத்திட்டு கொடுத்துட்டு, இது சரி அவர் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு உக்காந்துருக்குமா? ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் அப்படி உட்காந்துருப்பாங்க. என்னது? வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ப்ரைவேட் ஆஃபீஸில் எதுக்கே உட்காந்துருக்கு? உன் வேலை கொடுத்துட்டு இல்லை, உன் வேலையை பாருமா. அது மாதிரி இது என்ன செய்யும்? என்ன சும்மா உட்காந்துருக்குற, காதை கொஞ்சம் கவனி. இன்னும் காதை பிடிச்சி என்ன செய்யும்? ஏதோ ஒரு சப்தம், ஒரு ஓசையை பிடிச்சி உடனே இங்கே என்ன செய்யும்? மனசுக்கு கொடுக்கும். மனசு வந்து எதுக்கு? புத்திக்கு கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னதான் 4 குரங்கு உக்காந்துருக்குது வரிசையாக. 4 குரங்கு. மனம்னு ஒரு குரங்கு, புத்தின்னு ஒரு குரங்கு, ஆங்காரம்னு ஒரு குரங்கு, சித்தம்னு ஒரு குரங்கு. குரங்கு என்ன செய்யுது? டப்பாக்குள்ள கையை விட்டு ஒரு குப்பையை எடுத்து என்னன்னு பாரு, பிரிச்செல்லாம் பார்க்காது. இது வேலை என்னது? கையை இந்த ரைட்டை விட வேண்டியது லெஃப்ட்டுக்கு மாற்றி பொடி முடிஞ்சு போச்சு. உடனே அடுத்து என்ன செய்கிறோம்? கை இங்கே போயிடும், அடுத்தது கையில் எடுத்துரும். இது புத்தி என்ன செய்யும்? நிச்சயிக்கும். என்னன்னு பார்க்கலாம், அந்த பேப்பரை பிரித்து பார்க்கலாம், என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு என்ன செய்யும்? பிரித்து பார்க்கும். ஆங்காரம் என்ன செய்யும்?
என்னன்னு உடனே பார்க்குறியா இல்லையா? துணிந்தெழும். துணிந்தெழுந்த உடனே வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, வேணும்னா சித்தத்துக்கு கொடு, வேண்டானா வெளி போடு. துணிந்தெழுதுங்க. அது வேணும்னு என்ன செய்யும்? சித்தத்தை குடிச்சு பாரு, இதை அனுபவின்னு கொடுத்துரும். வேண்டான்னு என்ன செய்கிறோம்? தூக்கி வெளியே வீசிடும். இது தூக்கி வெளியே வீசுறதுக்குள்ளேயே அடுத்த சைக்கிள் வந்துடுங்க. மனம் பற்றி புத்திக்கு கொடுத்து திருப்பியும் ஆங்காரத்துக்கு வந்துடும். ஆங்காரம் என்ன செய்யும்? வெளியே போகிறதா உள்ள போகிறதா, வெளியே போகிறதா உள்ள போகிறதா. இது எப்படி நடக்குதுங்க? கடலில் அலை வருவது போல, கடலில் அலை வருவது போல இந்த மனம் என்பது என்ன செய்யுது? இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் மனசை அடக்கவே முடியாது. சங்கற்ப சதாகதியும் தந்து மனமானது நிற்கும். சதாகதி என்னது? தெரிச்சு ஓடும். இங்கே தான் அங்கே தான் இல்லை, 4 பக்கத்தில் எங்கே வேணாலும் ஓடு. இந்த பக்கம் திட்டு திட்டு திட்டுன்னு ஓடு. 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டாக இந்த பக்கம் ஓடு. நாளைக்கு என்ன பண்ணுறது, ஐயோ அவன் வேற வருவானே அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே 4 மாதத்துக்கு முன்னாடின்னு போகும். எங்கடா திடீர்னு நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த, திடீர்னு எங்கே போயிட்ட? 4 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டியே. திடீர்னு நான் 5 வயசுலேங்க அப்படின்னு அங்கே போகும். எங்கே எப்போ போகுதுன்னே தெரியாது. ஏன்னா மனம் என்பது அலைபாயக்கூடியது, எங்கும் அங்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். மனதை ஒரு புள்ளியில் நிறுத்திட்டா இன்புட்டு க்ளோஸ், உள்ள வரதே நின்று போகும். ஆனால் அதை செய்யறது சாதாரண வேலை கிடையாது. புரியுதுங்களா? மனதை ஒரு புள்ளியில் நிறுத்துறதுங்கிறது என்னது? ரொம்ப 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 கஷ்டம். எப்போ மனசு ஒரு புள்ளியில் நிற்குதோ அதற்கு மேலே விடயங்களினுடைய வேகம் குறைஞ்சி போகும். விடயங்களுடைய வேகம் குறைஞ்சி போகும். அப்போ என்ன ஆகும்? நிதானம் அப்போ தான் வரும். இதுக்கு தான் பொதுவாக சொல்வது இந்த பிராணாயாமம்னு சொல்கிறாங்களா இல்லையா, மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி என்பது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உதவி செய்யும். அப்போ என்ன செய்யலாம்? மூச்சு பயிற்சி நல்லா செய்யலாம். அதுக்காக நம்ம பாட்டுக்கு மூச்சு இழுத்து இழுத்து பண்ணிட்டு கூடாது. உரிய பயிற்சி வேணும், பயிற்சி இருந்தால் தான் செய்யணும். அப்போது அந்த மனதை ஒருமுகப்படுத்தினா விடய நுகர்ச்சியின் வேகம் குறையும், வேகம் குறையும். அதனால தான் அது ரொம்ப முக்கியமான கருவி மனம். மனம் என்பது முக்கியமான கருவி. எனவே அந்த மனமானது என்ன செய்யுங்க? கடல் திரையே ஒத்து தொடர்ந்து பரம்பரையாய், பரம்பரைனா நாங்கள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வரும். எனவே மனம் ஆதி மண்புலனில் அல்லன். மனம் என்பது ஆன்மாவிற்கு வேறானது. இவை விடயத்தை நுகர்வதற்காக கொடுக்கப்பட்ட கருவிகளே என்று சொல்லுகிறார். தேநீர் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க? அம்மா காலையில் பூசையில் பார்த்தீங்களா இல்லையா? லேட்டாக வந்தீங்களா? தினமுமே லேட்டாக தான் வருவீங்களா? எல்லா வகுப்புக்கும் பார்த்தீங்களா இல்லையா? பூசையில் பாருங்கள், ஒவ்வொரு பூவை போடுறோமா இல்லையா? ஆதார சக்தி போற்றி, ஆமை இருக்கை போற்றி, அரவி இருக்கை போற்றி, சிம்ம இருக்கை போற்றி, யோக இருக்கை போற்றி, தாமரை இருக்கை போற்றி, சூரிய மண்டலம் போற்றி, சந்திர மண்டலம் போற்றி, அக்னி மண்டலம் போற்றி, சக்தி மண்டலம் போற்றி. அதான் ஆதாரம். சரியாளராக இருந்தால் என்ன? இதெல்லாம் பூஜை பண்ணும்போது பார்க்குறீங்களா இல்லையா? அதுதான் ஆசனம், பெருமானுக்கு ஆசனம். அந்த ஆசனத்துக்கு மேலே பெருமான் வராரு. சரிங்களா? இல்லை இல்லை, நம்ம பூசை பல பேர் பூசை செய்கிற போது எல்லாமே செய்வோம். ஆனால் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு பொருள் தெரியாது. அது ஒரு கிரியையாக செஞ்சுட்டு போகிறோமா இல்லையா? அப்படி செய்யாமல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அது பொருள் தெரிஞ்சு அந்த பூசை பண்ணால் சிறப்பாக இருக்கும். பெருமான் அந்த ஆசனங்கள் மேலே இருக்கிறாரு. பஞ்சாசனம்,
சடங்காசனம் 7 ஆசனம், 9 ஆசனம் எல்லாம் வரிசையாக இருக்குது. நீங்கள் எத்தனை ஆசனத்தில் வேணாலும் வைக்கலாம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி பூசை பண்ணும்போதே ஆசனம் வச்சு பண்ணலாம். கோயில் எல்லாம் இந்த குடமுழுக்கு நேரத்தில் பஞ்சாசன வேதிகைன்னு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த வேதிகைக்கு பஞ்சாசன வேதிகைன்னு பேர். கீழே ஆமை, அதுக்கு மேலே பாம்பு, 2-3 பக்கம் ரிஷிகள்லாம் இருப்பாங்க, அப்புறம் மேலே தாமரை இருக்கும். அதுதான் ஆசனம், 5 ஆசனம், 5 ஆசனம். அதுதான் ஆமை இருக்கை, அரவி இருக்கை, சிம்ம இருக்கை, யோக இருக்கை, தாமரை இருக்கை, 5 ஆசனம். அதுக்கு மேலே சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம், சக்தி மண்டலம், 9. மகிழ்ச்சி. சரி, ரெண்டாவது பாட்டா? எடுத்துக்காட்டு வெண்பாதாமா இப்போ சொன்னேன், சொல்லியா? ரெண்டாவது பாட்டு சொல்லணும். ஒரு பாட்டு சொல்லியாச்சுல்ல, ரைட்டு. ரெண்டாவது பாடல் சிந்தித்தாய் சித்தம் தெளியதாய் ஆங்காரம் புந்தியாய் ஆய்ந்து மனமாகி பந்தித்து வெவ்வேறு தானே துணிந்து இவ்வேறாம் அவ்வேறாம் போதுபோல் ஆங்கு. சித்தமாய் சிந்தித்து, சிந்தித்தாய் சித்தம் என்பது என்னது? சித்தமாய் சிந்தித்து தெளியாததாய் ஆங்காரம் புந்தியாய் ஆய்ந்து மனமாகி பந்தித்து. இந்த நாளுக்கும் வேலை சொல்கிறார். மனம் பந்திக்கும், போய் பற்றும். சித்தம் சிந்திக்கும், ஆங்காரம் தெளியாது அப்படின்னா தெளிந்து துணிந்து எழும். தெளிந்து துணிந்து எழும். புந்தி என்ன செய்யும்? ஆராயும். புந்தி ஆராயும். எனவே இவ்வாறு வெவ்வேறு தானே துணிந்து, இந்த நாளுக்கு 4 வேலை. பற்றுவதற்கு ஒன்று, சிந்திப்பதற்கு ஒன்று, துணிந்தெழுதுவதற்கு ஒன்று, அழுந்துவதற்கு ஒன்று என்று 4 என்ன செய்யுது? 4 வேலைகளை செய்கிறது. எனவே வெவ்வேறு தானே துணிந்து இவ்வேறாம் அவ்வேறாம் போதுபோல் ஆங்கு. போது என்பது பொழுது, காலம். காலதத்துவம் ஒரே நேரத்தில் என்ன செய்யுதுங்க? நேற்று இன்று நாளை என்று 3ஆய் நிற்கும். நேற்று இன்று நாளை ஆகிய 3 இருக்கும். எது நிற்கிறது? காலம்ங்கிற ஒன்று நிற்குது. ஒரே நேரத்தில் எப்படி 3ஆ நிற்கும்? எப்படி நிற்கும்? எப்படிங்கய்யா? கால தத்துவம் புத்தகத்தில் போட்டிருக்குங்க, அதனால் அப்படியா? ஒரே நேரத்தில் நேற்று இன்று நாளை. உண்மை விளக்கம் காலத்துக்கு என்ன பாட்டு சொல்லுது? உண்மை விளக்கம் எல்லை பழம்புதுமை. காலத்துக்கு என்ன சொல்லுது? எல்லை பழம்புதுமை. 18வது பாட்டுன்னு நினைக்கிறேன். 18ஆ 19ஆ? 19. எல்லை பழம்புதுமை எப்போதும் நிச்சயத்தல் அல்லல் தரும் கிரியே ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆறவரும் காலம் குறியா மயக்கும் என்று கொள். இல்லை, காலத்துக்குரியது எல்லை பழம் புதுமை. எல்லை பழம் புதுமை கடந்த காலத்தின் எல்லையை வரையறை செய்கிறது. காலத்துக்கு என்ன செய்யுது? கடந்த காலத்தின் எல்லையை வரையறை செய்கிறது. நிகழ்காலத்தினுடைய அனுபவத்தை கொடுக்கிறது. எதிர்காலத்தின் எதிர்பார்ப்பை நிலைநிறுத்துகிறது. இந்த நிமிஷம் எத்தனை? 3 மணி 35 நிமிஷம். ஒரு நிமிஷம் முன்னாடி இல்லை, ஒரு செகண்டு. அந்த ஒரு செகண்ட் என்ன செஞ்சது? 3 மணி 34 வரைக்கும் கடந்த காலம். அந்த காலத்தை என்ன செஞ்சிருச்சு? கடந்த காலம் ஆக்கிருச்சு. ஒரே காலம் அந்த நிமிடம் என்ன செய்யுது? அதற்கு முந்திய கணம் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? கடந்த காலமாக வரையறை செய்கிறது. இந்த நிமிடம்
என்ன செய்யுது? ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு அனுபவம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிற, எனக்கு பேசுறது ஒரு அனுபவம், உங்களுக்கு கேட்கறது ஒரு அனுபவம். இந்த நிகழ்காலம் என்பது என்ன செய்கிறது? ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. எதிர்பார்ப்பு என்னது? அடுத்த நிமிடம் என்ன நடக்கும், நாள் எப்போ ஆகும், எதிர்பார்ப்பு இல்லையா? எப்படா நாள் ஆகும், ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குதா இல்லையா? அப்போ எதிர்காலத்தை நோக்கி ஒரு எதிர்பார்ப்பையும், நிகழ்காலத்திலே ஒரு அனுபவத்தையும், கடந்த காலத்தின் எல்லையையும் கால தத்துவம் நிர்ணயிக்கிறது. ஆனால் அதற்கு பேதம் கிடையாது. காலதத்துக்கு என்ன கிடையாது? அது கடந்த காலங்கிறதுனால ஒரு தனி காலம், நிகழ்காலம்னா ஒரு தனி காலம், எதிர்காலம்னா ஒரு தனி காலம், ஒரே காலம்தான். ஒரு காலம் என்ன செய்கிறது? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூன்றாய் நிற்பது போல இந்த கருவிகளை கொண்டு ஆன்மா என்ற ஒன்று தனித்து நிற்கும்னு சொல்றார். ஆன்மா எது போல? காலதத்துவம் போல நிற்கும். இதன் முன்பாக மனம் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், சித்தம் ஆங்காரம் துணிந்தலும், சித்தம் அழுந்தும். எது போல? காலத்தின் முன்பாக நிற்பது போல ஆன்மாவின் முன்பாக இந்த அந்தக்கரணங்கள் எல்லாம் என்ன செய்யும்? சிந்திக்கும், தெளியும், துணிந்து எழும், அழுந்தும். எது போல? காலதத்துவம் போல. காலதத்துவம் போல சிந்தித்தாய் சித்தம், தெளியதாய் ஆங்காரம், புந்தியாய் ஆய்ந்து மனமாகி பந்தித்து வெவ்வேறு தானே துணிந்து இவ்வேறாம் அவ்வேறாம் போதுபோல் ஆங்கு. ஆனாலும் இந்த மனமான்மா அல்ல, புத்தி ஆன்மா அல்ல, சித்தமான்மா அல்ல, ஆங்காரமும் ஆன்மா அல்ல. இவற்றிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று நிற்கும். ஆனால் ஆன்மாவின் முன்னிலையில தான் இதெல்லாம் தொழில்படும். ஆன்மா இல்லாமல் அது எதுவுமே என்ன செய்யாது? தொழில்படாது. அப்போ ஆன்மாவின் முன்னிலையில் அதெல்லாம் தொழில்படும். ஆனால் ஆன்மா வேறு, அந்த கரணங்கள் வேறு என்று சொல்லுகிறார். அடுத்த பாட்டு. இந்த மனம் முதலாகிய கருவிகளெல்லாம் இப்போ சிந்திக்கிறது, தெளிகிறதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதை என்ன செய்கிறதுங்க? அஞ்செழுத்து பஞ்சாக்கரம் இவற்றை செலுத்துகிறது. பஞ்சாக்கரம் எதை செலுத்துகிறது? அந்த கரணங்களை செலுத்துகிறது. சரிங்களா? கருவிகள் இதெல்லாம் சடம்தான். அப்போது இந்த சடத்தை செலுத்துவது எது? பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய அஞ்செழுத்து தான். அது எவ்வாறு எதை செலுத்துகிறது என்பது அடுத்த பாட்டில் சொல்கிறார். அகார உகார அகங்காரம் புத்தி மகார மனம் சித்தம் விந்து பகாதி இவற்றை நாதம் உளவடிவாம் நாடில் பிரணவமாம் போதம் கடல்தரையே ஒத்து. அகாரம் அகங்காரம் எழுதுகிற போது மாற்றி எழுதிக்கணும். அகாரம் அகாரம் அகங்காரம், அகாரம் அகங்காரம், உகாரம் புத்தி, மகாரம் மனம், விந்து சித்தம், நாதம் புருடன். அகார உகார மகாரம் விந்து நாதம் என்பது என்னதுங்க? ஓங்காரம். இந்த ஓங்காரம் என்பது விரிகிற போது எப்படி வரும்? அகார உகார மகார விந்து நாதம்னு வரும். இதற்கு என்ன பேர்? சமஷ்டி பஞ்சாக்கரம். இதற்கு வியஷ்டி பஞ்சாக்கரம்னு பேர். வியஷ்டினா விரிந்த, விரிந்த அஞ்செழுத்து. இது ஒடுங்கிய அஞ்செழுத்து. இந்த விரிந்த அஞ்செழுத்தில் அகாரமானது ஆங்காரத்தையும், உகாரமானது புத்தியையும், மகாரம் என்பது மனதையும், விந்து சித்தத்தையும், நாதம் புருடனையும்
செலுத்தும். போன நூற்பால படிச்சோமா இல்லையா? என்னது? அஞ்செழுத்தால் அறிவு விளக்கம் பெறுகிற ஆன்மாவை ஐந்தெழுத்து என்று உபசரித்தார். சொன்னமா இல்லையா? ஆன்மாவை என்னன்னு சொல்றாரு? அஞ்சு எழுத்துன்னு 2 பாட்டில் சொன்னாரா இல்லையா? ஏன் அஞ்சு எழுத்துன்னு சொல்றாரு? இந்த அஞ்செழுத்து அந்த கரணங்களை செலுத்துகிறது. அந்த கரணங்கள் வழியாக ஆன்மாவுக்கு அறிவு விளங்குகிறது. அப்போ ஆன்மாவுக்கு அறிவு விளங்கணும்னா அந்த கரணங்கள் தொழில் படணும். அந்த கரணங்கள் தொழில் படணும்னா அது எது செலுத்தும்? அஞ்செழுத்து செலுத்தும். சரிங்களா? அதான் இந்த பாட்டில் சொல்றாரு. அகாரம் அகாரம், உகாரம் புத்தி, மகாரம் மனம், விந்து சித்தம், நாதம் உடம் வடிவாய், இவற்றை பகாது நாடின், இவற்றை பகாது நாடின் பிரணவமாம். இதை பிரித்து பார்க்காம ஒன்றா பார்த்தீங்கன்னா என்னது? பிரணவம். ஓம். பகாது நாடின் பிரணவமாம். பகுத்து நாடினா இப்படி வரும். பகுத்து பார்த்தா அகார உகார மகாரம் விந்து நாதம். பிரித்து பார்க்கலன்னா ஓங்காரம். ஓங்காரம் தான் விரிந்து இப்படி வருகிறது. எனவே இவற்றை பகாது நாடின் பிரணவமாம். போதம் கடல் திரையே ஒத்து, போதம் கடல் திரையே ஒத்து. இங்கேயும் கடல் திரையே ஒத்துங்கிறார். இதுக்கு முந்தின பாட்டுல என்ன சொன்னாரு? கடல் திரையே ஒத்துன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப ரெண்டும் ஒரே மாதிரியான்னு கேட்டா ரெண்டுக்கு ஒரே ஒரு வேறுபாடு தான். அது பரம்பரையாய் வருவது. பரம்பரையாய் வருவது. பரம்பரையாய் வருவதுன்னு என்னதுங்க? ஒரு அலை வரத்துக்குள்ள அடுத்த அலை, அது வரத்துக்குள்ள அடுத்த அலை, அதுக்குள்ள அடுத்த அலை, அடுத்து அடுத்து தொடர்ச்சியா வருவது என்னதுங்க? பரம்பரையாய் வருவது. இங்க ஒரு அலை வந்து எங்க சேரும்? கரைக்கு சேரும். அடுத்து இன்னொரு அலை அங்கே எழுந்துரும். இந்த அலை கரையை தொடுகிற போது அடுத்த அலை பின்னாடியே வந்துடும். அப்போ தொடர்ச்சியாய் வருவது என்பது ஒரு கருத்து. அடுத்தது இன்னொன்று என்னதுங்க? ஒன்று வந்து சேர்ந்த உடனே அடுத்தது தயாரா இருக்கும். மனம் என்ன செய்யுதுங்க? பற்றுகிறது. மனம் பற்றியது புத்திக்கு வந்தது, ஆங்காரத்துக்கு வந்தது, சித்தத்துக்கு போயிடுச்சு. இது ஒரு அலை. இப்போ மனம் என்ன செய்யும்? வாங்கி கொடுக்கும். இது அடுத்தடுத்து வாங்கிட்டே இருக்கும். மனம்ங்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன செய்யும்? விடயத்தை வாங்கிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பரம்பரை. மனதில் மட்டும் நின்று பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? ஒன்றை வாங்கி கொடுத்தாச்சு, அடுத்ததை வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ இது என்ன வேலை? வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. இது கடல்ல அலை தோன்றுகிற மாதிரி. இன்னொன்று, ஒரு விடயத்தோட கடைசி வரைக்கும் போகிறது. மனம் வாங்கி புத்திக்கு கொடுக்குது, புத்தி ஆங்காரத்துக்கு கொடுக்குது, ஆங்காரம் சித்தத்துக்கு கொடுக்கறது. திரும்பி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 3 வந்துடும். உள்ள 4வது பாயிண்ட்டுக்கு இது போகும்போது என்ன ஆகும்? அடுத்த விடயம் 3வது பாயிண்ட்ல நிற்கும், அடுத்த விடயம் 2ல் நிற்கும், அடுத்தது 1ல் நிற்கும். அடுத்தடுத்து என்ன செய்யும்? விடயங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா தில்லையில் ஒரு தரிசனம் பார்த்தாரா இல்லையா? யாரு? என்ன பாட்டு? 5 பேரறிவும் கண்களே கொல்ல, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. அது மட்டும் இன்னைக்கு பாட்டெல்லாம் விரிக்க வேண்டாம். அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய 4 கருவியில் ஒரே ஒரு கருவி தான் வேலை செஞ்சிச்சு. மீதி 3 கருவி வேலை செய்யலை. 3 கருவி வேலை செய்யலை. அப்போ என்னது? சித்தம் மட்டும் வேலை செஞ்சது. சித்தத்தின் தொழில் எது? அழுந்துதல். அப்போ கடைசியா அது அனுபவிக்கிற விடயம் எது? இறைவனது திருவருட்காட்சி. இறைவனது திருவருட்காட்சி. அந்த காட்சியை பார்த்த உடனே மனம் ஆஃப் ஆயிடுச்சு. மனம் என்ன ஆயிடுச்சு? ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ புத்திக்கு வேலை இல்லை, ஆங்காரத்துக்கு எல்லாம் ஐடியல் ஆயிடுச்சு. கடைசியா உள்ள வந்த விடயம் எது? பெருமானுடைய
அந்த திருவருள் தரிசனம் அது மட்டும் அப்படியே நிற்குது. வேற எதுவுமே உள்ள வரல. கடைசியாக பார்த்த தரிசனம் என்னவோ அதுலேயே நிற்கிறது. மனம் தொழில்படவில்லை, ஆங்காரம் தொழில்படவில்லை, புத்தி தொழில்படவில்லை, சித்தம் ஒன்றே தொழில்பட்டு கொண்டிருந்தது. சித்தம் எப்போ கலையும்? அடுத்தது உள்ள வந்தாதான் கலையும். அடுத்தது உள்ள வரணுமா இல்லையா? என்னாச்சு? 3 கருவி வேலை செய்யல. அப்ப என்னாச்சுங்க? அந்த பெருமானுடைய திருக்கூத்தை பார்த்தவர் அப்படியே நின்னார். குணமொரு 3ம் திருந்து சாத்வீகமே ஆக இந்துவாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சி. மாறிலா மகிழ்ச்சி. நமக்கெல்லாம் மகிழ்ச்சி என்னது? மாறுகிற மகிழ்ச்சி. ஏன்னா ஒன்று அனுபவிச்ச உடனே அதை விட பெட்டராக ஒன்று தெரியும், அதை விட ஒன்று பெட்டராக தெரியும். இதை விட்டுட்டு அங்கே போவோம், அதை விட்டுட்டு அங்கே போவோம். அவர் எப்படி நிற்கிறாரு? பெருமானுடைய கூத்தை பார்த்தாரு, ஒன்றும் வேலை செய்யலை. எல்லா கருவியும் கண்ணு மட்டும்தான் வேலை செஞ்சது. 5 பொறியில் கண்ணு மட்டும் வேலை செஞ்சது, வேற 4 கருவி வேலை செய்யலை. கண்ணு என்ன செஞ்சிட்டு இருந்தது? பெருமான் திருக்கூத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. 3 குணத்தில் சாத்வீகம் மட்டும்தான் வேலை செஞ்சது, ரஜோகுணமோ தமோ குணமோ வேலை செய்யலை. 4 கருவியில் சித்தம் மட்டும்தான் வேலை செஞ்சது, 3 கருவி வேலை செய்யலை. எப்போங்க வர்றது? நமக்கு ஃபுல் ஃப்ளஜ்டு எல்லாம் வேலை செய்யுது, எல்லா கருவியும் வேலை செய்யுது. எப்போ? பூசையில். காது நல்லா கேட்குது. எங்கே? 3 வீடு தள்ளி டிவியில் ஒரு சினிமா பாட்டு போட்டால் பூசையில் அப்படி தெளிவாக கேட்குது. கண் என்ன செய்யுது? இங்கேயும் பார்க்குது, அங்கே பார்க்குது, அங்கே பார்க்குது. எல்லா கருவியும் ஒரே நேரத்தில் வேலை செய்யுது. ஆமாம், மற்ற நேரத்தை விட அப்போ தான் நல்ல அருவியாக வேலை செய்யுது. மனம் கேட்கவே வேண்டாம், புத்தியும் கேட்க வேண்டாம், ஆங்காரமும் கேட்க வேண்டாம், எல்லாம் தாறுமாற வேலை செய்யுது. புத்தகத்தை எடுத்து வச்சோம்னாலும் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் சுந்தரர் அப்படி தான் அங்கே திருக்கூத்தை தரிசிக்கின்றார். எனவே அதான் இங்கே. எனவே என்னதுங்க? போதம் கடல் திரையே போன்று, கடல் திரை போன்று அவை ஒன்றொன்றாய் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த கருவிகள் எல்லாம் என்னன்னு சொன்னோம்? சடம். கருவிகள் எல்லாம் சடம். சடமாகிய கருவிகளை செலுத்துவது என்னன்னு சொல்கிறோம்? ஓங்காரம்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஓங்காரம் என்னது? சடந்தானே. ஓங்காரமும் சடந்தானே. எனவே இவற்றை செலுத்துவது எது என்கின்ற கேள்விக்கு விடைய அடுத்த வெண்பா சொல்லுகிறார். எண்ணிலவு ஓங்காரத்து ஈசர் சதாசிவம் நன்னிய விந்துவோடு நாதத்து கண்ணீர் பகன் அயனொடுமாள் பரமன் அதிதெய்வம் அகார உகார மகாரத்து ஆம். இந்த ஓங்காரத்தின் வழியே இவற்றை செலுத்துவதற்கு என்ன இருக்குதுங்க? அதிதெய்வங்கள். இவற்றை செலுத்துவதற்கு அதிதெய்வங்கள் யாராரு? ஈசர் சதாசிவர் அயன் மால். அயன் மால் உருத்திரன் மகேசன் சதாசிவம். அஞ்சையும் செலுத்துறதுக்கு 5 பேர். விந்துக்கு என்னம்மா? மகேஸ்வரன் தான். இது அதிதெய்வம். இந்த நீங்கள் நாத விந்து அதில் இங்க ஓங்காரத்தில் இந்த கருவிகளை செலுத்தக்கூடிய 5 பேர். அகாரத்தை யார் செலுத்துகிறார்? அயன் செலுத்துகிறார். மகாரத்தை மாள், உகாரத்தை மாள், மகாரத்தை உருத்திரன், விந்த மகேஸ்வரன், நாதத்தை
சதாசிவம் ஆகிய அதிதெய்வங்கள். இந்த அதிதெய்வங்கள் எதை செலுத்துகிறது? இந்த அக்கரங்களை செலுத்துகிறது. இந்த அக்கரங்கள் கருவிகளை செலுத்துகிறது. கருவிகளை செலுத்துகிறது. இவையெல்லாம் வினை வழி செலுத்தப்படுகிறது. எங்கே சுற்றினாலும் எங்கே வந்து நிற்கும்? வினையில் தான் வந்து நிற்கும். ஏங்க பூசையில் உட்காந்தா என் மனசு இப்படி ஓடுது அப்படின்னா ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கணும். என்னது? என்ன செஞ்சு வச்சுருக்கணும்? சிவபுண்ணியம். ஏற்கனவே சிவபுண்ணியம் செஞ்சு வச்சுருந்தா அது ஓடாமல் நாய்க்குட்டி மாதிரி வந்து படுத்துக்கும். நீங்கள் பண்ணுங்க, நான் பேசாமல் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு மனம் என்ன செய்யும்? வந்து பேசாமல் படுத்துக்கு. நமக்கு என்னது டைனோசர் மாதிரி எந்த நிற்கிது பூசையில் உட்காந்தா. ஏன்னா அவ்வளவு வலிய வினை நாம் செய்து வைத்திருக்கிறோம். என்னங்க செய்கிறது? முதல்ல இந்த வினையெல்லாம் இந்த பாவத்தை எல்லாம் கழிக்கிற மாதிரி அந்த பூசையை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா சிவபுண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும். சிவபுண்ணியத்தின் பயனாக என்ன செய்யணும்? மீண்டும் பூசை தான் பண்ணணும். இப்போ 1 ரூபா சம்பாதிச்சா 1 ரூபாயை 10 ரூபாய்க்கு, 10 ரூபாயை 100 ரூபாய்க்கு, 100 ரூபாயை 1,00,000 ரூபா ஆக்கிறோமா இல்லையா? அது மாதிரி என்ன செய்யணும்? சிவபுண்ணியம் பூசை செஞ்சால் கொஞ்சம் சிவபுண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை வச்சுட்டு என்ன செய்யணும்? அந்த பூசை இன்னும் கொஞ்சம் நல்லா போடணும். திருப்பி அந்த பூசை என்ன ஆகும்? நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி என்ன இருக்குது? சிவபுண்ணியம் கொஞ்சம் கூடியிருக்கா இல்லையா? அப்போ இந்த பூசை எப்படி இருக்கும்? கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ இது வருமானம் எவ்வளோ இருக்கும்? அதை விட இன்னும் கொஞ்சம் சிவபுண்ணியம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்போ அதையும் வச்சுட்டு என்ன செய்யணும்? திருப்பியும் பூசை தான் பண்ணணும். இப்படி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு கால எல்லையில் நமக்கு எதெல்லாம் இடையலாக தெரியுதோ, பூசை பண்ணும்போது எத்தனை இடைஞ்சல் வந்ததோ அத்தனை இடைஞ்சலும் நீங்கும். அத்தனை இடைஞ்சலும் நீங்கும். நீங்கலைன்னா இன்னும் நம்ம சரியாக போதுமான அளவு பண்ணலை. நம்ம பண்ணலைன்னு சொல்ல முடியாது. என்ன செய்யலை? இன்னும் போதுமான அளவு சிவபுண்ணியம் பண்ணலை. அப்போ என்ன செய்யணும்? போல சிவபுண்ணியத்தை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 5 இடத்தை சொல்ல வேண்டியதான், பூசையை பண்ண வேண்டியது. அது பண்ணணும்னா தான் என்ன ஆகும்? கருவிகள் அடங்கும். கருவிகள் அடங்கும். நம்மால் கருவிகளை அடக்க முடியாது. அது தானே அடங்காது. தானே அடங்காது. அப்போ அடக்குவதற்கு என்ன வேணும்? திருவருள். சிவபுண்ணியம் இருந்ததுன்னா கருவிகள் என்ன செய்யும்? அடங்கி நிற்கும். அப்போது எல்லாமே இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா வினை வழி தான் இது எல்லாமே. சரியா? வினை வழியாக தான் எல்லாமே நடந்தாலும் சிறப்பாக நடக்குதுங்கன்னா அது ஏதோ இருக்குது, செஞ்சுருக்குறோம். ஒன்றுமே முடியலைங்கனாலும் எதையோ செஞ்சு வச்சுருக்குறோம். எல்லாமே செஞ்சு வச்சது தான் வரும். எனவே அந்த வகையில் இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய 4ம் அந்தக்கரணங்கள் எனப்படும். இந்த அந்தக்கரணங்கள் ஆன்மாவின் அறிவை விளக்குவதற்காக இறைவனால் கூட்டப்பட்டது. இவை சடமாயினும் தானே தொழில்படாது. அறிவுடைய போல தோன்றும், உண்மையில் அறிவற்றது தான். அப்போ இதை இயக்குவதற்கு இறைவன் என்ன செய்கிறானுங்க? ஓங்காரத்தை கொண்டு இவற்றை இயக்குகிறான். அந்த ஓங்காரத்திற்கு என்ன உண்டு? அதிதெய்வங்கள் உண்டு. அதிதெய்வங்கள் ஓங்காரத்தை செலுத்த, ஓங்காரம் அந்த கரணங்களை செலுத்த ஆன்மாவின் அறிவு படிமுறையில் சிறிது சிறிதாய் விளங்கும். சிறிது சிறிதாய் விளங்கும் என்பது ஆன்மாவுக்குரிய இலக்கணங்களில் ஒன்று. அப்போது ஏன் அவத்தைப்படுகிறதுனா ஆணவ மலத்தால் அவத்தைப்படுகிறது என்பதை 2வது அதிகரணத்தில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.